வாழ்க வளமுடன். Match the chemical conversion in list 1 with the appropriate reagent in list 2 and select the correct answer using the co-given flow the lists. பாருங்க, list 1 இது, list 2 இது. B. Tertiary butyl chloride gives isobutene. One alkyl chloride gives alkene product. அப்ப கண்டிப்பா இது என்ன ரியாக்ஷனா தான் இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ரியாக்ஷனா தான் இருக்கணும். எலிமினேஷன் ரியாக்ஷனுக்குரிய ரிஏஜென்ட்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிரும். என்னதான் இருக்க முடியும்னா சோடியம் ஈத்தாக்சைடு பேஸ் தான் இருக்க முடியும். அப்ப B க்கான கரெக்ட்டான ஆன்சர் 2. அடுத்து Q பாருங்க. சோடியம் டெர்சரி பியூட்டாக்சைடு gives ethyl tertiary butyl ether வந்திருக்கு. அப்ப இது என்ன ரியாக்ஷன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். அப்ப இதுக்குரிய கரெக்டான ரிஏஜென்ட் என்னவா இருக்குன்னா எத்தில் புரோமைடு. அப்ப Q குரிய கரெக்டான ஆன்சர் 3. R பாருங்க. 1 methyl cyclopentene gives 1 methyl cyclopentanol. அப்ப இந்த OH எந்த பிளேஸ்க்கு வந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா least number of hydrogen containing carbonக்கு வந்திருக்கு. அப்ப கண்டிப்பா இது என்ன ரியாக்ஷனா இருக்க முடியும் அப்படினு பாத்தீங்கன்னா மார்கோனிக் ஆஃப் வாட்டர் அடிஷன் ப்ராடக்ட்டா இருக்குது. அப்ப இதுக்குரிய ரிஏஜென்ட் என்னவா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ரியாக்ஷன். ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ரியாக்ஷன் ப்ராடக்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு மார்கோனிக் ஆஃப் வாட்டர் அடிஷன் ப்ராடக்ட்டா இருக்கும். அப்ப ஆறுக்குரிய கரெக்டான ஆன்சர் 1. அடுத்து எஸ் பாருங்க. 6Sம் சேம் ரியாக்டன்ட். 1 methyl cyclopentene gives 2 methyl cyclopentanol ஆன்சர் வந்திருக்கு. அப்ப இந்த OH எங்க ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படி பார்த்தா least number of hydrogen ion containing carbon பதிலா maximum number of hydrogen ion containing carbonல ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்ப இது என்ன ப்ராடக்ட்னா ஆன்டி மார்கோனிக் ஆஃப் வாட்டர் அடிஷன் ப்ராடக்ட்டா இருக்கு. அப்ப இதுக்குரிய ரிஏஜென்ட் என்ன இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா PH3 hydrogen peroxide with sodium hydroxide. அப்ப இது எதுக்குரிய ரிஏஜென்ட்னா ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷனுக்குரிய ரிஏஜென்ட் அது. அப்ப S க்குரிய கரெக்டான ஆன்சர் 4. அப்ப இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பாருங்க. A ஆப்ஷன் இஸ் a correct one. அப்ப இந்த क्वेश्चனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாருங்க B. Tertiary butyl chloride react with sodium ethoxide gives isobutene compound. அப்ப alkyl chloride alkene மாறக்கூடிய ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ரியாக்ஷன் இன் E2 எலிமினேஷன் ரியாக்ஷன். இப்ப கார்பன் ஸ்கெல்டன் ஃபார்ம்ல இருக்கிறத இத கார்பன் செயின் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணுவோம். பாருங்க 1CH3 2CH3 3CH3 இந்த கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. 3CH3 கனெக்ட் ஆயிருக்கு. Cl. அப்ப tertiary butyl chloride react with வந்து sodium ethoxide base. sodium ethoxide base. அப்ப இந்த ethoxide baseல உள்ள one pair of minusல உள்ள one pair of electron எடுத்து கொண்டு அந்த H கொடுங்க. அப்ப என்ன ரிமூவ் ஆயிடும்னா எத்தில் ஆல்கஹால் ரிமூவ் ஆயிடும். கார்பன் ஹைட்ரஜன் சிங்கிள் பாண்ட் உள்ள one pair of electron மூவ் ஆகி CC பாண்ட் கடையில வந்துரும். அப்ப கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் வந்து இங்க ஃபார்ம் ஆயிடும். at the same second CCl bond break ஆகி Cl one pair of electron எடுத்துட்டு Cl minus ரிமூவ் ஆயிடும். அப்ப இந்த क्वेश्चनல கிடைச்ச ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா சைக்ளோபியூட்டேன் ஆன்சர் கிடைச்சிருக்கு. இது எலிமினேஷன் ரியாக்ஷன். பாருங்க the reaction of tertiary butyl chloride and sodium ethoxide mainly give isobutene compound because ethoxide is a very strong base and nucleophile. Ethoxide is a very strong base and strong nucleophile. Favor elimination reaction. Q பாருங்க. Sodium tertiary butoxide react with ethyl bromide. Ethyl bromide gives ethyl tertiary butyl ether கிடைச்சிருக்கு. அப்ப sodium alkoxide react with alkyl halide gives ether அப்படினு சொன்னாலே இது என்ன ரியாக்ஷனா இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தோ சிந்தசிஸ் ரியாக்ஷன். என்ன மெக்கானிசம் அப்படினு பாத்தீங்கன்னா SN2 மெக்கானிசம். பாருங்க sodium tertiary butoxide react
with ethyl bromide. அப்போ என்ன காம்பவுண்ட் ரிமூவ் ஆயிரும்? NaBr ரிமூவ் ஆயிரும். மீதி ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்கு? எத்தில் டெர்சரி பியூட்டைல் ஈத்தர் காம்பவுண்ட் கிடைச்சிருக்கு. இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ரியாக்ஷன். பாருங்க ஆர் 1-methyl cyclopentene react with mercuric acetate sodium borohydride gives 1-methyl cyclopentanol. ஆன்சர் கிடைச்சிருக்கு. அப்ப இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா oxymercuration demercuration reaction proceeds corresponding to Markovnikov addition of water are formed. அப்ப oxymercuration demercuration ப்ராடக்ட் எது மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Markovnikov வாட்டர் அடிஷன் ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கும். பாருங்க இந்த கார்பன் ஸ்கெல்டன் இருக்கிறத கொஞ்சம் புரியாத மாதிரி எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்குன்னு பாருங்க CH2 கார்பன், இங்க அடுத்ததும் CH2 கார்பன், அடுத்தது என்ன இருக்குன்னு பாருங்க CH2 கார்பன், அடுத்து நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க CH கார்பன், நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க CCH3 டபுள் பாண்ட் இருக்கு. இப்போ இது Markovnikov வாட்டர் அடிஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னாலே H2 எப்படி டிசோசியேட் ஆகும்? H plus OH minus. OH minus goes to least number of hydrogen containing carbon போகும். Positive ion goes to maximum number of hydrogen ion containing carbon போகும். டபுள் பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்ட் ஆயிரும். அப்ப என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்க 1-methyl cyclohexanol ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. அப்ப இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா oxymercuration demercuration. இதோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் Markovnikov வாட்டர் அடிஷன் ப்ராடக்ட் மாதிரியே தான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஆரோடைய ரியாக்டன்ட்டும் எஸ்ஸோடைய ரியாக்டன்ட்டும் சேம் ஒன்று தான். 1-methyl cyclopentene react with diborane PH3 சொல்லலாம் அல்லது P2H6 and hydrogen peroxide with sodium hydroxide. இது எதுக்குரிய ரியேஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷனுக்குரிய ரியேஜென்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோபோரேஷன் ரியாக்ஷனுக்குரிய ரியேஜென்ட். அப்போ என்ன மாதிரியான ப்ராடக்ட் இந்த பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி Markovnikov வாட்டர் அடிஷன் ப்ராடக்ட் பாசிபிள். இப்போ ஆரில் பார்த்தது மாதிரியே தான் இங்கேயும் இங்கே OH மைனஸ் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கண்டெய்னிங் கார்பன் போய் ஜாயிண்ட் ஆகிருக்கு. அதனால தான் இங்கே என்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-methyl cyclopentanol ஆன்சர் கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதிக்கலாம். இங்கே என்ன கார்பன் இருக்குன்னு பாருங்க CH2 கார்பன், இங்கே இருக்க கார்பன் CH2 கார்பன், இங்கே இருக்க கார்பன் CH2 கார்பன், இங்கே இருக்க கார்பன் என்ன கார்பன் பாருங்க CH கார்பன், இங்கே என்ன இருக்கு CCH3 டபுள் பாண்ட். இப்போ OH மைனஸ் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகும்? இது ஆன்டி Markovnikov ரூல். அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன உள்ளது? ஹைட்ரஜன் ஆட்டம் உள்ளது. இந்த கார்பனா இந்த கார்பன் பாருங்க, இந்த கார்பன் ஆட்டத்தில் 1 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த கார்பன் ஆட்டத்தில் டைரெக்டாக எந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் கனெக்ட் ஆகலை. அப்போ OH மைனஸ் மேக்ஸிமமாக எங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்கே தான் இருக்குது. அப்போ OH இங்கே ஜாயிண்ட் ஆகுது, H இங்கே ஜாயிண்ட் ஆகும், டபுள் பாண்ட் பிரேக் ஆகி சிங்கிள் பாண்ட் கிடைச்சிரும். அப்போ ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2-methyl cyclohexanol கிடைச்சிருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். வாழ்க வளமுடன்.